தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டை மேம்பூர் பிரதான சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டை மேம்பூர் பிரதான சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கால்வாய்கள் நிரம்பி கழிவுநீர் சாலையில் குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவானதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கால்வாய்கள் நிரம்பி கழிவுநீர் சாலையில் குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பூந்தமல்லி நசரத்துப்பேட்டை மேய்ப்பூர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில தேசிய நெடுஞ்சாலையில கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. தேங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவு நீரால் அங்க செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வராங்க. ஒரு 4 நாட்களாக இந்த அவலநிலை இந்த பகுதியில ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் அவரோட புகார் தெரிவித்தும் அதிகாரிடம் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பூந்தமல்லி பேரூராட்சி அதிகாரிகளும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே வெட்ட வெளிச்சை தெரிய வந்திருக்கு. ஏனென்றால் அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் 4 நாட்களாக இந்த அவலநிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மழை பெய்யவில்லை, இருந்தாலும் தேசிய நெடுஞ்சாலையில கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. தேங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவுநீரில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளே நம்ம நன்றாக பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் முகம் சுளித்தவாறு அந்த கழிவு நீரில் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அருகாமையிலே அரசு பள்ளி செயல்படுகிறது. அந்த அரசு பள்ளி மாணவர்களும் சரி மாணவிகளும் அந்த கழிவு நீரில் தான் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுகிறது. தமிழகத்துல தொடர்ந்து நாளுக்கு நாள் நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகரித்து கொண்டு வருகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில இந்த பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட இந்த நசரத்துப்பேட்டை மெய்யூர் பகுதியில் கழிவு நீர் தேசிய நெடுஞ்சாலை தேங்கி நிற்கிறது. தேங்கி இருக்கக்கூடிய கழிவு நீரை அகற்ற வேண்டும் என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது, அலட்சியம் காட்டுவது நோய் தொற்று பரவுவதற்கு வழிவகை செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று சமூக ஆர்வலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய நிலையில பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி பார்வையிட்டு அந்த பகுதியில் ஏன் கழிவுநீர் தேங்கி இருக்கிறது, அது டிரைனேஜ் வாட்டர் முழுவதுமாகவே டிரைனேஜ் வாட்டர் என்று சொல்கிறார்கள். அந்த வாட்டர் எப்படி அப்புறப்படுத்தி வாகன ஓட்டிகள் ஏதுவாக வழிவகை செய்ய வேண்டும் என்பதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கிறது. ஜனனி, திருவள்ளூரிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.